சர்வ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, வார ராசி பலன் துவாதச ராசி பலன்கள் கண்டிப்பாக 12 ராசிக்குரிய ராசி பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி பலன்கள். கண்டிப்பாக நம்ம சர்வசக்தி குமாரபீடத்தின் சார்பாக கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் காலச்சக்கரா சர்வரக்ஷா மகாயாகம் சித்தர்கள் கூறிய 1500க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட அற்புதமான ஒரு மகாயாகம் காலச்சக்கரா சர்வரக்ஷா மகாயாகம். இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொண்டால் அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். கண்டிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருவிக்கு அருகில் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் பரிகாரம். குறிப்பாக 25 வருடங்களாக நாங்கள் ஒவ்வொரு மாசமும் சென்று செய்து வருகின்றோம். நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக முன்கூட்டியே நீங்கள் 9986711112 இந்த போன் நம்பருக்கு கால் செஞ்சு நீங்கள் புக் செய்து கொண்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இப்பொழுது துவாதச ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசிக்குரிய செவ்வாய் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக சந்திரனோடு சஞ்சரிப்பதால் சந்திர மங்கள யோகம் உண்டாகும். இந்த ராசிக்குரிய கிரகம் செவ்வாய் 6ஆம் வீட்டில் உத்தியோகஸ்தானத்தில் இருப்பதால் கண்டிப்பாக 6ஆம் வீடு என்பது பாவ கிரகத்துக்கு அற்புதமான ஒரு இடம். அப்படிப்பட்ட 6ஆம் இடத்தில் ராசிக்குரிய செவ்வாய் கோச்சாரத்தில் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை உண்டு பண்ணும், சத்துரு சமகாரத்தை உண்டு பண்ணும், உத்தியோகத்தை கொடுக்கும், நல்ல வேலையை கொடுக்கும், நல்ல வியாபாரத்தை கொடுக்கும். கண்டிப்பாக தன சப்தமாதிபதி ஆகக்கூடிய சுக்கிரன் 3ஆம் வீட்டில் குருவோடு சேர்ந்திருப்பதால் பாக்யாதிபதி குருவோடு சேர்ந்திருப்பதால் தன பாக்கியத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் மற்றும் உங்களுக்கு தேவையான பொருள் உதவி, பண உதவி, அனைத்து உதவிகளும் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆனால் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு கடந்த 5-6 மாதங்களாக ஏழரை சனி இருப்பதால் கண்டிப்பாக காரிய விக்னங்களை கொடுக்கும். ஆனால் வக்ரம் பெற்றிருப்பதால் அந்த ஏழரை சனியின் குறைபாடு அந்த வீரியத்தை குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த கட்டம். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பூர்வபுண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் பிள்ளைகளால் தொல்லை, பிள்ளைகளின் படிப்பில் முன்னேற்றம் தேவைப்படும் என்றால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளின் படிப்பு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் இந்த வாரம் உங்களுக்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு. அதே விதமாக ராகு 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணம் இந்த ஒரு வாரம். கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரை கண்டிப்பாக ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை இந்த பலன்கள் கண்டிப்பாக மேசராசிக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் புதனும் சூரியனும் சேர்ந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் 5 கூடிய சூரியன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் அவ்வளவு உசிதமான பலன்கள் கிடையாது. இருந்தாலும் புதன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் படிப்பு, சுகம், சாந்தி, நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். வாகன அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாரம். கண்டிப்பாக ஆடி மாதமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு புது புது முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக குண்டுமணி வேர் மற்றும் துளசி வேர், குண்டுமணி வேர் மற்றும் துளசி வேர் 1 இன்ச் நீங்கள் தயார் செய்து அதற்கு மஞ்சள் நூல் சுற்றி காப்பு கட்டி கண்டிப்பாக ஓம் சரவண பவாய நமக என்னும் மந்திரத்தை 108 முறை அந்த வேருக்கு ஜபித்து உங்கள் பாக்கெட்டில் வைத்து வந்தாலும் சரி, அல்லது பூஜை அறையில் வைத்து வந்தாலும் சரி, அல்லது உங்கள் பீரோவில் வைத்து பூஜை செய்து வந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சுபிக்ஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு. இந்த வாரம் உங்களுக்கு 9ஆம் எண் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே விதமாக சிகப்பு கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாக கருதப்படுகிறது. இந்த நிறங்கள் மற்றும் இந்த வேர்களை பயன்படுத்தி நீங்கள் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ரிஷபராசி. ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் செஞ்சிருப்பதால் குடும்பஸ்தானத்தில் வாக்ஸ்தானத்தில் பணப்பிரச்சனை இந்த கடந்த வாரங்களாக இருந்தது. உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அநேக இடங்களில் குருபலத்தோடு சுக்கிர பலமும் சேர்ந்திருப்பதாக உங்களுக்கு இரட்டிப்பாக்கும் நன்மைகள். கண்டிப்பாக ஒரு இடத்தில் பண வசதி இருக்கும் இடத்தில் நீங்க கேட்டிருந்தாலும் சரி, இன்னொரு இடத்துல சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம். நீங்கள்
பேங்கில் லோனுக்கு அப்ளை செஞ்சிருந்தாலும் சரி அல்லது கைமாத்தாக கேட்டிருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அது வந்து சேரும். அதே விதமாக 5ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சந்தான வழியில், புத்திர வழியில் சஞ்சலத்தை உண்டு பண்ணும். சூரியன் 3ல் இருப்பதால் நல்ல தைரியம் மற்றும் நல்ல ஆபரணங்கள் உங்கள் வீடு வந்து சேரும். கண்டிப்பாக வாக் சாத்துரியத்தை உண்டு பண்ணும். பேச்சால் யோகம், சனி பலம் மற்றும் குரு பலத்தோடு உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும், ராகு கேது கூட உங்களுக்கு 4ஆம் வீட்டில் கேது இருந்தாலும் சரி, ஸோ 4க்குடைய சூரியன் பலவாய்ந்திருப்பதால் அந்த வாகனத்தால் வரக்கூடிய தோஷங்களாகட்டும், உங்கள் தாயினுடைய ஆரோக்கியத்தில் சிறிது தொந்தரவு இருந்தாலும் சரி, ஸோ ரண சிகிச்சையா இருந்தாலும் சரி, விலகு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய அற்புதமான வாரமாகும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக. அதே விதமாக வண்டி வாகன அனுகூலங்கள், வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல யோகம். ஸோ பணப்பிரச்சனை கடந்த வாரங்களாக இருந்தது, ஆனால் இந்த வாரம் அந்த பணப்பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கடன் நிவர்த்தி கூட ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக. அதே விதமாக ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் முன்னேற்றம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு. வெளி தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு மற்றும் இன்டர்வியூவில் கண்டிப்பாக பாஸ் செய்யக்கூடிய ஒரு நல்ல யோகம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் தேடி வரும். வாய்ப்பு வாயில் கதவை தட்டும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பொன்னான வாய்ப்பாக கருதி நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வெள்ளருக்கு வேர் மற்றும் விஷ்ணு கிராந்தி வேர், வெள்ளருக்கு வேர் மற்றும் விஷ்ணு கிராந்தி வேரை 1 இன்ச் நீங்கள் தயார் செய்து அதை காப்பு கட்டி அறுபடாமல் எடுத்து மஞ்சள் நூறு காப்பு கட்டி கண்டிப்பாக மஞ்சள் நூல் சுற்றி அதை சித்தி செய்து ஓம் ஐம் ரீம் ஸ்ரீ மகாலட்சுமி என்னும் மந்திரத்தை ஓதி சித்தி செய்து பாக்கெட்டிலோ அல்லது பூஜை அறையிலோ அல்லது உங்கள் வியாபார ஸ்தலத்திலோ உங்கள் வண்டி வாகனங்களிலோ உங்கள் பீரோவில் வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக மேல்மேலும் சிறப்பாக்கும். இந்த விருட்ச பரிகாரம் மூலம் கண்டிப்பாக சித்தர்களுக்கு உரிய அந்த மூலிகைகளால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் எண்கள் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக கருதப்படுகிறது. மற்றும் வெள்ளை நிறம், ஆரஞ்சு நிறம் மற்றும் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நிறங்களாக கருதப்படுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு. மிதுன ராசி, மிதுன ராசிக்குரிய புதன் 2ஆம் வீட்டில் சென்றிருப்பதால் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் சுப காரியங்கள் மற்றும் பணப்பிரச்சனை இருந்து வந்த காலகட்டங்கள் கடந்த வாரங்களாக இந்த வாரம் அதை பூர்த்தி செய்யக்கூடிய வாரமாக கருதப்படுகிறது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் 5 சுக்கிரன் ராசியிலேயே சென்றிருப்பதால் அதிர்ஷ்டம் தேடி வரும், லட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணும் கண்டிப்பாக. ஆனால் 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் வாகனங்களால் தொல்லை, வாகனங்களால் செலவுகள், உங்கள் தாயினுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நிதானமாக வண்டியை ஓட்டி செல்லவும் மற்றும் உங்கள் கைப்பொருள் நாசம், அதே விதமாக உங்கள் தாய் தந்தனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறிது செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் கண்டிப்பாக. ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 3 வரை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தாய் மற்றும் தந்தையோட ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்தி வந்தால் கண்டிப்பாக ஆரோக்கிய பிராப்தி உண்டு பண்ணும். நல்ல வைத்தியரிடம் சென்று நீங்கள் முறையாக சென்று காட்டிக்கொண்டால் கண்டிப்பாக உங்கள் தாய் மற்றும் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காணலாம். அதே விதமாக உங்கள் சகோதரன் கண்டிப்பாக சகோதர வழியில் சஞ்சலத்தை உண்டு பண்ணும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சகோதரன் மூலமாக சஞ்சலத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பாக சகோதர வழியில் சஞ்சலத்தை உண்டு பண்ணுவதால் நிதானமாக யோசித்து ஆலோசனை செய்து சகோதர வழியில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிதானமாக சென்று அதை கவனித்து வந்தால் அதிலிருந்து விடுபடலாம். அதே விதமாக பணப்பிரச்சனை எவ்வளவாக இருந்தாலும் கட்டுக்குள் அடங்கும், கடன் பிரச்சனை தீரும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு. அதே விதமாக சந்திரன் சசிமங்கல் யோகம் மற்றும் 5, 6ஆம் வீட்டில் சென்றிருப்பதால் இந்த வாரம் கண்டிப்பாக கடன் நிவர்த்தியாகும், எதிர் தொல்லை தானாக வெல்லுவார்கள், உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நெல்லிக்காய் வேர், நெல்லி செடி வேர், அதாவது ஆம்லா என்று சொல்லக்கூடிய நெல்லி வேர் மற்றும் துளசி வேர், இந்த 2 வேர்களும் காப்பு கட்டி வேர் அறாமல் மஞ்சள் நீர் சுற்றி அதை
நீங்கள் ஓம் கும் குருவே நமக அல்லது ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக என்னும் மந்திரத்தை 108 முறை அதுக்கு ஜபித்து உருவேற்றி அதை பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு இந்த வாரம் அதிகமாக அதிர்ஷ்டத்தை வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாகும். கண்டிப்பாக இந்த வேர் கண்டிப்பாக பயன்படுத்தி வாருங்கள். அதே விதமாக உங்களுக்கு இந்த வாரம் 5 மற்றும் 6ஆம் எண்கள் வெள்ளை மற்றும் பச்சை கிரே நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாகும். இந்த நிறங்களை பயன்படுத்தியும் இந்த எண்களை பயன்படுத்தியும் இந்த வேர்களை பயன்படுத்தியும் அனைத்து விதமான தோஷங்களை விடுபட வாழ்த்துக்கள். கடகராசி. கடகராசியிலேயே சூரியன் தனாதிபதி சூரியன், குடும்பாதிபதி சூரியன், வாக்ஸ்தானாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக உடல் உபாதைகளை கொடுக்கும். அதே விதமாக புத ஆதித்யோகம் ராசியிலேயே புதன் சஞ்சரிப்பதால் நல்ல புத்தியை பயன்படுத்தி இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு வாரமாகும். கண்டிப்பாக 2இல் இருக்கக்கூடிய கேது உங்கள் குடும்பத்தில் கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை நிலவுவதால் கண்டிப்பாக அதை விலகுவதற்காக நீங்கள் மகாகணபதியை ஆராதனை செய்தால் அல்லது விநாயகனை பூஜித்து வந்தாலும் சரி அந்த விக்னங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விநாயகரை வழிபட்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதே விதமாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு சகோதர வழி நல்ல அனுகூலத்தை உண்டு பண்ணும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல தைரியம், நல்ல முன்னேற்றம் மற்றும் அதிர்ஷ்டம். ஆனால் அஷ்டமத்தில் 8இல் ராகு இருப்பது, வக்ர சனி 9ஆம் வீட்டில் இருப்பது அவ்வளவு நல்ல பலன்கள் கிடையாது. தந்தை வழியிலும் சரி அஷ்டம சனி வழியிலும் சரி உங்களுக்கு வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதே விதமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், வியாபாரமாகட்டும் நஷ்டத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பாக அகலக்கால் வைக்கக்கூடாது. இந்த வாரம் உங்களுக்கு ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை அகலக்கால் வைக்கக்கூடாது. அதே விதமாக கடன் மீது கடன் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். கண்டிப்பாக அதை நீங்கள் அவாய்ட் செய்ய வேண்டும். ஒரு கடன் இருக்க மற்றொரு கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க அந்த கடனை வாங்காமல் இருப்பது நன்மை செய்யும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு. அதே விதமாக சுக்கிரன் மற்றும் குரு சுப காரியங்கள் சுப விரயங்களை நீங்கள் செய்து வந்தால் அனாவசியமான செலவுகள் இருந்து நீங்கள் விடுபடலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு. அதே விதமாக உங்க ராசிக்குடைய சந்திரன் 3, 4, 5ஆம் வீட்டில் வாரம் சஞ்சரிப்பதால் சகோதர வழியில் அனுகூலம் மற்றும் தாய் வழியில் நல்ல அனுகூலம், பிள்ளைகள் வழியில் அனுகூலத்தை காணலாம் இந்த வாரம் கண்டிப்பாக. அதே விதமாக இந்த வாரம் நீங்கள் துளசி வேரும் மற்றும் குண்டுமணி வேறு, துளசி வேர் குண்டுமணி வேறு 2 வேர்களையும் ஒரு அரேஞ்ச் நீங்கள் சேகரித்து அதற்கு காப்பு கட்டி மஞ்சள் நூல் சுற்றி நீங்கள் ஓம் சர்வமங்கல மாங்கல்ய சிவை சர்வார்த்த சாத்வி சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்னும் மந்திரத்தை அதுக்கு உருவேற்றி நீங்கள் பர்சிலோ அல்லது பாக்கெட்டிலோ பூஜை அறையிலோ வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்பாக கருதப்படுகிறது. அதே விதமாக நீங்கள் இந்த வாரம் 5 மற்றும் 9ஆம் எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாக கருதப்படுகிறது. அதிர்ஷ்டம் நிறைந்த எண்ணாக கருதப்படுகிறது. நீங்கள் அதே விதமாக கிரீன், கிரீன், கிரே இந்த நிறங்களை பயன்படுத்தி மேலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். சிம்மராசி. சிம்மராசிக்குரிய சூரியன் விரயத்தில் தன லாபாதிபதி புதனோடு சேர்ந்திருப்பதால் வீண் விரயங்கள் தன விரயங்களை கொடுக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்யும். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியிலேயே கேது இருப்பதால் கண்டிப்பாக கோபத்தை அடக்கி ஆள வேண்டும். 7ஆம் வீட்டில் ராகு இருப்பது கணவன் மனைவி வழியில் சஞ்சலத்தை உண்டு பண்ணும், சகோதர வழியில் சஞ்சலத்தை உண்டு பண்ணும். அதே நண்பர்களால் தொல்லை மோசம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக சிம்மராசியில் பிறந்தவர்கள் நண்பர்களால் உஷாராக இருக்க வேண்டும். அதே விதமாக குரு லாபத்தில் இருக்கும்போது சுக்கிரன் லாபத்தில் இருக்கும்போது ஏதோ விதத்தில் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாரமாகும். அஷ்டம சனி வக்கரமேட்டு இருப்பதால் கண்டிப்பாக பணப்பிரச்சனை தாண்டவமானம், கடன் மீது கடன் தொல்லை ஏற்படும், எதிரி தொல்லை ஏற்படும், வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படும். புது முயற்சி, அகலக்கால் வைப்பது எல்லாமே இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் விட்டு வைப்பது நல்லது சிம்மராசியில் பிறந்தவர்கள். அதே விதமாக லாபத்தில் இருக்கக்கூடிய குருன் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆடி மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக இந்த யோகத்தால் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கக்கூடிய யோகத்தால் ஆடி மாதம் என்று
அலைக்கழிக்க வேண்டாம். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு கைகூடி வரும். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு கோபம் கட்டுக்குள் வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கேது ராசியிலே இருப்பதால் கோபம் கட்டுக்குள் இருக்க வேண்டும். கோபம் எந்தெந்த இடத்துல நீங்க காட்டணுமோ அந்தந்த இடத்துல காட்டிக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பா அந்த கோபத்தால் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு உள்ளது. ஸோ அதனால் நீங்கள் கோபத்தை கட்டுக்குள் வைத்திருப்பது மிக மிக அவசியம். 2, 3, 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக பணப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். கண்டிப்பாக நல்ல சகாயம், ஹெல்பிங் நேச்சர், வேற ஒரு உதவி செய்வார்கள். கண்டிப்பாக வண்டி வாகன அனுகூலங்கள் உண்டு பண்ணும். தாய் மூலம் வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். கண்டிப்பாக தாய் மூலம் வரக்கூடிய ஒரு பூமியாகட்டும், வீடாகட்டும், பணமாகட்டும் வந்து சேரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக கருதப்படுகிறது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு. ஸோ குரு பலம் இருப்பதால் கண்டிப்பாக புது முயற்சி கைகூடக்கூடிய ஒரு நல்ல வாரமாக கருதப்படுகிறது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு. இந்த வாரம் நீங்கள் அரசு வேர் மற்றும் நெல்லிவேர், அரசு வேர் மற்றும் நெல்லிவேர் 1 இன்ச் சேகரித்து அதற்கு மஞ்சள் நூல் சுற்றி ஓம் ஆதித்யாய நம, ஓம் பாஸ்கராய நம என்ற மந்திரத்தை அது சித்தி செய்து உருவேற்றி நீங்கள் பாக்கெட்டிலோ அல்லது பூஜை அறையிலோ அல்லது பீரோவிலே வைத்து உங்கள் கடைகளிலோ வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக லாபங்கள் இரட்டிப்பாகும். சந்தோஷகரமான ஒரு வாரமாக நீங்கள் கருதலாம். இந்த வாரம் உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்களாகும். அதே விதமாக ஆரஞ்சு, ரெட், பிங்க் மற்றும் ஒயிட் இந்த நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறங்களாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்குடைய புதன் லாபத்தில் இருப்பதா, அவனே 10 கூடியவன் கூட. ராசி மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதி ஆகிய புதன் 11ஆம் இடம் என்கிற லாபஸ்தானத்தில் இருப்பதால் சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிப்பதால் அற்புதமான வாரமாகும். வெற்றி மீது வெற்றி வந்து போயும் உங்களுக்கு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக சுக்கிரன் தன பாக்யாதிபதி 9 கூடியவன் 10இல் தர்ம கர்ம ராஜோகத்தை உண்டு பண்ணும். சுக்கிரனால் பணம் சரளமாக பொருளக்கூடிய அற்புதமான வாரம் உங்களுக்கு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, வக்கர சனியில் இருக்கக்கூடிய சனி, வக்கர சனியால் உங்களுக்கு சத்துரு சமகாரம், அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாரமும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு. எதிரிகள் ஓடி ஒளியக்கூடிய ஒரு வாரமாகும். அதே விதமாக 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது மோட்சத்தை உண்டு பண்ணும். புண்ணிய கஷேத்திரங்கள், பூஜை புனஸ்காரங்கள், தெய்வ பலம் நிறைந்த ஒரு வாரமாகும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு. அதே விதமாக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் காரிய விகினங்களை கொடுக்கும். வண்டி வாகன விபத்துக்கள், சகோதர வழியில் சஞ்சலத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாரமாகும். அதே விதமாக உங்களுக்கு ராசி 2, 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் வாரமாக கருதப்படுகிறது. பணப்பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நேரத்திற்கு வந்து கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு உதவி செய்யும். பணப்பிரச்சனையில் இருந்த கடந்த சில நாட்களாக பணப்பிரச்சனை இருந்தது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு பணப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். கடன் கட்டுக்குள் அடங்கும். கண்டிப்பாக தொழில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு. குரு 10ஆம் வீட்டில் ஏற்கனவே உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், வண்டி வாகன அனுகூலங்கள், புது முயற்சி அனுகூல பலன்களை கொடுக்கும். வக்கர சனியால் சில சலசலப்பு, சஞ்சரிப்பு, மோசம் இதெல்லாம் நடந்தது. ஆனால் இப்போ வக்கரகதியில் இருப்பதால் உங்களுக்கு நவம்பர் வரை அற்புதமான காலகட்டமாகும். இதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளவும். கன்னிராசியில் பிறந்தவர்கள் நெல்லிவேர், வெள்ளரிக்கு வேர் மற்றும் துளசி வேர், நெல்லிக்காய் வேர், வெள்ளரிக்கு வேர், துளசி வேர் இந்த 3 வேர்களும் 1 இன்ச் சேகரித்து அதற்கு மஞ்சள் நூல் சுற்றி ஓம் நமோ நாராயணா நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து அதுக்கு உருவேற்றி நீங்கள் பாக்கெட்டிலோ, பரிசிலோ அல்லது பூஜை அறையிலோ அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ, கடைகளிலோ, பீரோவில் வைத்து பூஜித்து வந்தால் இன்னும் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும், வியாபாரம் இரட்டிப்பாகும், லாபங்கள் இரட்டிப்பாகும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு. அதே விதமாக 3, 5, 6, 1ஆம் எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வாரமாகும் உங்களுக்கு. இந்த வாரம் ஒயிட், எல்லோ, ஆரஞ்சு, பிங்க், ரெட் மற்றும் பச்சை நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 3 வரை இந்த பலன்கள் நடக்கும். கண்டிப்பாக நன்மையை செய்யக்கூடிய வாரமாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம். துலா ராசிக்குடைய சுக்கிரன் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்லது அதிர்ஷ்டம். ஏற்கனவே உங்களுக்கு குருபலம்,
சனி பலம். அருமையான ஒரு வாரம் இது. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் படிப்பு அனைத்து விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தேடி வரும். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். பணப்பிரச்சனை கடந்த சில நாட்களாக இருந்து வந்தது. ஆனால் வக்கர சனியால் மற்றும் சுக்கிர பலனால் உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தால் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனால் மற்றும் சூரியனால் உங்களுக்கு மேன்மேலும் தொழில் வளரக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. அதே விதமாக லாபத்துக்குரிய புதனும் சூரியனும் புதனும் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருப்பதால் கண்டிப்பாக நல்ல லாபகரமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக கருதப்படுகிறது இந்த வாரம் உங்களுக்கு. ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை அற்புதமான காலகட்டமாகும் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆனால் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயால் பணப்பிரச்சனை தானவும், குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகும். ஸோ பேச்சால் கொஞ்சம் பேச்சை குறைத்து கொண்டால் கண்டிப்பாக மனைவி வழியில் வரக்கூடிய சஞ்சலமாகட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலமாகட்டும், பணப்பிரச்சனை ஆகட்டும், பேச்சை குறைத்து கொண்டால் கண்டிப்பாக அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. செவ்வாய்க்குடைய பரிகாரம் முருக வழிபாடு. ஓம் சரவண பவாய நமக என்னும் மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து வந்தால் போதுமானது. துளாராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக விரைத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயால் உங்களுக்கு பல விதத்தில் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக கருதப்படுகிறது. அதனால் ஓம் சரவண பவாய நமக என்னும் மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து வந்தாலே போதுமானது. துளாராசியில் பிறந்தவர்கள் துளாராசியில் பிறந்தவர்கள் நெல்லிவேர், துளசிவேர், வெள்ளரிக்குவேர், நெல்லிவேர், துளசிவேர், வெள்ளரிக்குவேர் இதை ஒரு இன்ச் சேகரித்து நீங்கள் மஞ்சள் நூல் சுற்றி காப்பு கட்டி அதை நீங்கள் உருவேற்றி ஓம் சுப்பிரமணிய நமக, ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து 108 முறை உச்சரித்து அதை பாக்கெட்டிலோ அல்லது பூஜை அறையிலோ அல்லது நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது பீரோவில் வைத்து பூஜித்து வந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் அனைத்து விதமான பிரச்சனைகள் விடுபட்டு நல்ல ராஜயோகமான ஒரு தொழில் முன்னேற்றம், நல்ல லாபகரமான தொழில் முன்னேற்றம், நல்ல உத்தியோகம், ப்ரொமோஷன் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. ஸோ படிப்பு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம். அதே விதமாக பெண்களால் தொல்லை, இப்படிப்பட்ட துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, இந்த வேர்களை பயன்படுத்தி கண்டிப்பாக பிரச்சனை விடுபடலாம். அதே விதமாக உங்களுக்கு 3, 6, 1, 5ஆம் எண்கள் நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்களாக கருதப்படுகிறது. ஆரஞ்சு, ஒயிட், பிங்க் மற்றும் பச்சை நிறங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் பயன்படுத்தி அனைத்து விதமான அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறலாம். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்குரிய செவ்வாய் லாபத்தில் சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக அனைத்து விதத்திலும் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் லாபங்கள் உண்டாகும். அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான வாரம். அஷ்டம குருவாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம ராகு மற்றும் வக்ர சனியால் உங்களுக்கு அலைக்கழிப்பு, வண்டி வாகன விபத்துக்கள், தாய் தந்தை அனானுகூலங்கள் மற்றும் அவருடைய தாய் தந்தையரின் ஆரோக்கிய குறைபாடு மற்றும் வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் முருக வழிபாடு அதிகமாக செய்து வந்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதத்தில் இருந்தும் லாபாதிபதி புதன் 9ஆம் வீட்டில் இருப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக சகோதர வழியில் லாபத்தை உண்டு பண்ணும். ராசிக்குரிய செவ்வாய் லாபத்தில் இருப்பதால் சகோதர வழியில் லாபத்தை உண்டு பண்ணும். அதே விதமாக சகோதர வழியில் அனுகூலத்தை உண்டு பண்ணும். சகோதரர்களால் நன்மை உண்டாகக்கூடிய அற்புதமான வாரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு. சந்திரன் 10, 11, 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தண்ணீரால் கண்டம். ஸோ அதிகமாக நீர் இருக்கும் இடங்களில் உஷாராக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருந்து ஸோ அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் தேவி மற்றும் காளியம்மன் ஆராதனை செய்து வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து கூட விடுபடலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலாகட்டும் மந்தகதியில் இருக்கும், செய்யக்கூடிய உத்தியோகம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அது மந்தகதியில் இருப்பதால் கண்டிப்பாக விநாயகரை வழிபட்டு வந்தால் செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக வேம்பு மற்றும் குண்டுமணி வேர், வேம்பு மற்றும் குண்டுமணி வேர் 2 வேர்களும் ஒரு இன்ச்சை சேகரித்து நீங்கள்
மஞ்சள் நூல் காப்பு கட்டி ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் சரவணபவாய நமக என்னும் மந்திரத்தை 108 முறை ஜபித்து உருவேற்ற அதை பாக்கெட்டிலோ அல்லது பூஜையிலோ அல்லது பீரோவிலோ வேலை செய்யக்கூடிய இடத்திலோ வைத்து பூஜித்து வந்தால் உங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்களும் விடுபட்டு கண்டிப்பாக நல்ல சுபிக்ஷமான ஒரு வாரமாக கருதப்படுகிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு 5 மற்றும் 9ஆம் எண்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்களாகும். அதே விதமாக பச்சை மற்றும் கிரே மற்றும் பிங்க் மற்றும் ரெட் இந்த நிறங்களை பயன்படுத்தி நீங்கள் இன்னும் அதிர்ஷ்டமான வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான வாரமாக கருதப்படுகிறது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆனால் வண்டி வாகன விபத்துக்களால் அதிகம் பாதிக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசியாக இருப்பதால் விநாயகரை வழிபட்டு வந்தால் அந்த விபத்துக்கள் இருந்தும் விடுபடலாம். நன்றி, வணக்கம். தனுசு ராசி. தனுசு ராசிக்குரிய குரு சமசப்தம பார்வை 7ஆம் வீட்டிலிருந்து ராசி மீது பார்வை விழுவதால் கண்டிப்பாக தனுசு ராசியில் பிறந்த ஆண் பெண் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் என்பது கூடி வரும். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருப்பதாலும் சரி, குரு 7ஆம் வீட்டில் இருப்பதாலும் சரி. ஆனால் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 5 செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருப்பதால் புத்திரர்களால் நல்ல சந்தோஷம், சந்தான பிராப்தி, சந்தான யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு யோகம். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. அற்புதமான வாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு. நல்ல பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆனால் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள், தந்தைக்கு கண்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உஷாராக அவரது தந்தைக்கு நல்ல ஒரு வைத்தியரை பார்த்து நீங்கள் சரி செய்தால் கண்டிப்பாக தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காணலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக கணவன் மனைவி விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல அந்யோன்யம், தாம்பத்தியம் இதெல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான வாரம். ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை அற்புதமான அதிர்ஷ்டகரமான ஒரு எதிர்பார்க்கலாம். அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி இரட்டிப்பாக்கம், கண்டிப்பாக புது முயற்சி எல்லாம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான வாரம். அதே விதமாக சந்திரன் உங்களுக்கு 10, 11, 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக நல்ல தொழில் முன்னேற்றம், கடன் தொல்லையிலிருந்து விடுபடுதல் மற்றும் பணப்பிரச்சனையிலிருந்து விடுபடுதல், புது கடன் ஏறாமல் அதை தடை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக கருதப்படுகிறது தனுசு ராசியில் பிறந்தவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் அரசு வேர், நெல்லிவேர், குண்டுமணி வேர், அரசு வேர், நெல்லிவேர், குண்டுமணி வேர் இந்த வேரை நீங்கள் ஒரு இன்ச்சு சேகரித்து அதுக்கு காப்பு கட்டி மஞ்சள் நூறு சுற்றி ஓம் கும் குருவே நமக, ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக, ஓம் நமசிவாய ஏதாவது ஒரு மந்திரத்தை அது உருவேற்றி ஜபித்து நீங்கள் அந்த வேரை பயன்படுத்தி வந்தால் கண்டிப்பாக பாக்கெட்டில் வைத்து வந்தாலும் சரி, நீங்கள் பூஜை அறையில் வைத்து பூஜித்து வந்தாலும் சரி, நீங்கள் அலுவலகம், வியாபார ஸ்தலங்களில் அல்லது பீரோவில் வைத்து பூஜித்து வந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகும். இந்த வாரம் உங்களுக்கு 3 மற்றும் 9ஆம் எண்கள் நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்ணாக கருதப்படுகிறது. ஆரஞ்சு, எல்லோ, ரெட், பிங்க் இந்த நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மீது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நல்ல நிறங்களாக கருதப்படுகிறது. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இதை உபயோகித்து நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வாரம். நன்றி, வணக்கம். மகராசியில் பிறந்தவர்கள் சர்ப்பதோஷம், மிருத்யு, அபமிருத்யு தோஷம், 8இல் கேது இருப்பதால் கண்டங்கள் ஒரு கண்டத்திலும் தப்பித்தால் மறுகண்டம் தயாராக காத்து கொண்டிருக்கும். கண்டிப்பாக ரொம்ப உஷாரா ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பா மகராசியில் பிறந்தவர்களுக்கு குருபலம் கிடையாது, சனி பலம் கிடையாது. 7.5 சனி விடுதலை ஆனாலும் வக்கிர சனியால் உங்களுக்கு 7.5 சனி பாதிப்பு மீண்டும் உங்களுக்கு தலை தூக்கி ஆடுகிறது. நவம்பர் மாசம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க வேண்டும். இந்த வாரம் மட்டும் இல்ல, நவம்பர் மாசம் வரைக்கும் உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு 7.5 சனி தொடக்கம். 2இல் ராகு மற்றும் சனியுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வண்டி வாகன விபத்துக்கள், உயிருக்கு சமான கண்டத்தை கொடுக்கும் மற்றும் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. 8இல் இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக சகோதர வழியில் கண்டம், சகோதர வழி சஞ்சலத்தை உண்டு பண்ணக்கூடிய வாரம் இது. மகராசியில் பிறந்தவர்கள்
கடன் தொல்லை ஏறும். கண்டிப்பாக நண்பர்களால் தொல்லை, வம்பு, வழக்கு, அடித்துடி எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. மகராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். மகராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் சனி, ராகு மற்றும் குரு சனிக்கிழமையில் கண்டிப்பா சனிக்கிழமை ராகு காலத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது சனீஸ்வர வழிபாடு செய்து வந்தால் இந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். அதே விதமாக சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக, ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக என்னும் மந்திரத்தை நீங்கள் ஜபித்து வந்தாலும் சரி, வீட்டில் பூஜை செய்து வந்தாலும் சரி, இந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம். நீங்கள் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனால் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம். அதே விதமாக ராசிக்கு 9, 10, 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஏதோ விதத்தில் தொழில் முன்னேற்றம், உத்தியோகம் மற்றும் புது வாய்ப்புகள் வாயில் வந்து தட்டக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. 100க்கு 20%, 30% மாத்திரம் உங்களுக்கு நன்மை பயக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வேம்பு மற்றும் துளசி வேர், வேப்பவேர் மற்றும் துளசி வேர் 2 வேரும் 1 இன்ச் சேகரித்து அதுக்கு மஞ்சள் நூல் சுற்றி ஓம் சம் சனீஸ்வராய நமக, ஓம் மகாகாலியே நமக, ஓம் அஸ்ய சர்ப்பேபியோ நமக ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபித்து உருவேற்றி அந்த வேர்களை நீங்கள் பரிசிலோ அல்லது பூஜை அறையிலோ அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ பீரோவில் வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து விடுபடலாம். அதே விதமாக உங்களுக்கு இந்த வாரம் பச்சை நிறமும் 5ஆம் எண்ணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு எண் மற்றும் நிறங்களாக கருதப்படுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகராசியில் பிறந்தவர்கள் நன்றி, வணக்கம். மீன ராசிக்குடைய குரு அர்த்தாஷ்டம குரு 4ஆம் வீட்டில் செஞ்சிருப்பதால் கண்டிப்பாக அர்த்தாஷ்டம குரு. அதே விதமாக 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயாலும் கெடுதல். ஏற்கனவே உங்களுக்கு 7 சனி பாதிப்பு, வக்கர சனியில் உள்ளதால் இன்னும் அதிக வீண் விரயங்கள், தேவையில்லாத செலவுகள், வண்டி வாகன விபத்துக்கள், ஏமாற்றப்படுதல் மற்றும் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகத்தால் கண்டிப்பாக சக உத்தியோகியால் உடன் பணிபுரிவர்களால் உங்களுக்கு தொல்லை ஏற்படுத்துறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே விதமாக குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்வது, கடன் தொல்லை, வம்பு, வழக்கு, அடித்துடி அனைத்து விதமான தோஷங்களுக்கும் உங்களுக்கு தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு. அதே விதமாக புதன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் புத்தியை பயன்படுத்தி, புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி நீங்கள் எப்படி இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடலாம் என்பது அசால்ட்டாக எடுத்து நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்கள் புத்தி சாதுரியத்தினால் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக தேடி வரும். அதே விதமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்தோஷம், வாக்கால் தோஷம், அதிகமாக பேசக்கூடாது, வாத விவாதங்களாகட்டும், அதிகமாக பேச்சு கொடுத்து அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் கண்டிப்பாக அந்யோன்யமாக இருப்பது நல்லது. சகோதர வழியில் சஞ்சலத்தை உண்டு பண்ணும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு நன்மை. அதே விதமாக விரைத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் வீண் விரயங்கள் தடுக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் செலவுகள், அதே விதமாக தேவையில்லாத செலவுகள் இதெல்லாம் கூட வண்டி வாகன விபத்துக்களால் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதை நீங்கள் சுப செலவுகளாக பரிவர்த்தனை செய்து கொள்வது புத்திசாலித்தனம். அதனால் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அதிகமான புத்தியை கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு ஈடு இணையற்ற ஒரு கிரகமாக கருதப்படுகிறது புதனால். மீனராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் குருவால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம குரு வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதே விதமாக உங்களுக்கு 31 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். உஷாராக இருக்க வேண்டும் 2 நாட்கள் கண்டிப்பாக. நீங்கள் ஜூலை 31 மற்றும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும், புது முயற்சியை தவிர்க்க வேண்டும், பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். ஆகஸ்ட் 1 மற்றும் ஜூலை 31ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் காணப்படும் 2 நாட்களும். புது முயற்சியை, அமைதியாக இருப்பது, பகவானின் நாமஸ்மரணங்களை கூறி வருவது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் கண்டிப்பாக. ஓம் சம் சனீஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை எதேச்சையாக சொல்லி வருவது நல்லது. துளசி வேர் மற்றும் சங்கு புஷ்ப வேர், துளசி வேர் மற்றும் சங்கு புஷ்ப வேர் 2 வேரும் நீங்கள் 1 இன்ச் சேகரித்து
பூஜித்து வந்தால் நன்மை பயக்கும். 5ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாக கருதப்படுகிறது. இது 12 ராசிக்குரிய துவாதச ராசி பலன்கள் நேயர்களே. கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்கள், கும்பராசிக்குரிய சனி வக்கரம் பெற்று ராசியிலேயே மற்றும் ராகுவோடு இருப்பதால் கண்டிப்பாக காரிய விக்னங்கள், வீண் விரயங்கள், விதண்டாவாதங்கள் மற்றும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருப்பது, அதே விதமாக 7ஆவற்றில் இருக்கக்கூடிய கேதுவால் கணவன் மனைவி தொல்லை, நண்பர்களால் தொல்லை, நண்பர்களால் ஏமாற்றப்படுதல், இத்தனை வருடங்களாக நம்பியிருந்த நண்பர்களால் இந்த வாரம் உங்களுக்கு கெடுதல், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கச்சேரி என்று அழைக்கக்கூடிய வாரமாக கருதப்படுகிறது. ஆனால் 8இல் இருக்கக்கூடிய செவ்வாயால் உங்களுக்கு விதண்டாவாதங்கள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருப்பது, பணப்பிரச்சனை தாண்டவமாடும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக. அதே மாதிரி 8, 9, 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கண்டிப்பாக சந்திரனால் சிறு சிறு அனுகூலங்கள், தொழில் முன்னேற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரு பலன், உங்கள் ராசி மீது குரு பார்வை இருப்பதால், சுக்கிரன் நல்ல இடத்தில் 4, 9 கூடிய சுக்கிரன் பலவாய்ந்திருப்பதால் தந்தை தாய் வழியில் நல்ல அனுகூலத்தை எதிர்பார்க்கும் வாரமாக கருதப்படுகிறது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு. இவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாய் மற்றும் தந்தையால் உங்களுக்கு நல்ல அனுகூலகரமான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். வண்டி வாகன அனுகூலங்கள், புதிதாக வண்டி வாங்கக்கூடிய ஒரு யோகம், அதே விதமாக உங்கள் தந்தை வழியில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு. ராசி மீது குரு பார்வை பதிவதால் கண்டிப்பாக இந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பனி போல் விலகிவிடும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு. அதே விதமாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் அரசு வேர் வெள்ளருக்கு வேர், அரசு வேர் வெள்ளருக்கு வேர் 2 வேர்களையும் ஒரு அடிச்சு சேகரித்து நீங்கள் அந்த வேருக்கு மஞ்சள் நூறு சுற்றி ஓம் சம் சனீஸ்வராய நமக, ஓம் ராகவே நமக, ஓம் கேதுவே நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து உருவேற்றி அதை நீங்கள் பாக்கெட்டிலோ, பூஜை அறையிலோ அல்லது அலுவலகத்திலோ அல்லது பீரோவில் வைத்து நீங்கள் வியாபாரம் செய்யும் இடத்துல வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக இந்த வாரம் அனைத்து விதமான தோஷங்களில் ஈடுபட்டு நல்ல யோகமான வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை பரிகாரமாகும். இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் அனைத்து விதமும் முன்னேற்றத்தை காணலாம். அதே விதமாக உங்களுக்கு இந்த வாரம் 3, 2 மற்றும் 6ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்களாகும். அதே விதமாக கிரீம், ஒயிட், எல்லோ, ஆரஞ்சு இந்த நிறங்களை பயன்படுத்தி நீங்கள் மேலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடிக்கொள்ளலாம் கும்பராசியில் பிறந்தவர்கள். ஆனால் வக்ர சனி மற்றும் ராகு இருப்பதால் மிருத்யுஜயம் சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக வில்வ அர்ச்சனை செய்து வருவது நன்மை. அந்த விபத்துக்களிலிருந்து, ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மையாகட்டும். நன்றி, வணக்கம். நேரில் ஏதோ ஒவ்வொரு வாரமும் சர்வா டிவியில் நாங்கள் கண்டிப்பாக வார ராசி பலன், மாத பலன், குரு பலன், சனி பலன், மாத பலன் இது போன்ற பலன்களை கண்டிப்பாக மற்றும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அனைத்து விதமான யோகங்கள், தோஷங்களை நாங்கள் குறிப்பிட்டு எங்கு சென்றால் நன்மை கொடுக்கும், எங்கு சென்றால் தோஷம் விலகும், எங்கு சென்றால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரும் என்றும், எந்த கோயிலுக்கு சென்றால், எந்த கிழமை சென்றால் உங்களுக்கு நன்மை பயக்கும், அல்லது எங்கள் காலச்சக்கரா சர்வரக்ஷா மகாயாகத்தில் கலந்து கொண்டாலே போதுமா அல்லது வேறு தரிசனம் செய்து வந்தால் செய்ய வேண்டுமா என்ற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய ஒவ்வொரு மாசம் நடக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் மலைக்கு அடியில் அகஸ்தியர் பிரதிஷ்டை செய்த பாபநாசம் மற்றும் லோகநாயகி அம்மன் சந்நிதிக்கு அருகில், தாமிரபரணி நதிக்கு அருகில் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய காலச்சக்கரா சர்வரக்ஷா மகாயாகத்தில் கலந்து கொண்டு சித்தர்கள் கூறிய 1500க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு செய்யக்கூடிய இந்த மகா யாகத்தில் கலந்து கொண்டு உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கள் ஈடுபடலாம். அதே விதமாக வெள்ளி மற்றும் தங்க பொருட்கள், வெள்ளியால் செய்யப்பட்ட குத்து விளக்குகள், குங்குமச்சிமில்கள் மற்றும் அனைத்து விக்கிரகங்கள் மற்றும் எந்த வெள்ளி பொருட்களாக இருந்தாலும் சரி எங்கள் ஸ்ரீ குமார் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் வாயிலாக நீங்கள் மொத்த விலை நாங்கள் கர்நாடகம், தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் நாங்கள் விற்பனை செய்து வருவதால் நீங்கள் அந்த மொத்த விலைக்கே எங்களிடம் நீங்கள் கம்மி விலையில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி செல்லலாம். அதே விதமாக அக்ஷயா கோல்டு ஸ்கீம்,
அக்ஷயா கோல்டு ஸ்கீம் என்னும் மாதம் நீங்கள் 1000, 2000, 3000, 4000, 5000 இந்த விதத்தில் 11 மாதங்கள் நீங்கள் கட்டி 12ஆம் மாதம் போனஸ் ஓடு சேர்ந்து நீங்கள் எந்த ஒரு வெள்ளி பொருளோ அல்லது தங்கம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வருடத்தில் நீங்கள் வாங்கி செல்லலாம். அதே விதமாக ஆஞ்சநேயருக்குரிய வெள்ளி கதை, இந்த ஆஞ்சநேயருக்குரிய வெள்ளி கதை பியூர் வெள்ளியால் செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட மூலிகைகள் நிறைந்த எந்திரங்கள் நிறைந்த பல பொருட்கள் அதனோடு சேர்க்கப்பட்ட ஒரு ஆஞ்சநேயன் கதை உங்களுக்கு அனைத்து ராசிக்கு உடையவர்களும் மற்றும் 27 நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கும் நாங்கள் தயார் செய்து கொடுக்கிறோம். அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி உங்கள் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி மற்றும் சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம் மற்றும் கடன் தொல்லை, எதிரி தொல்லை, வம்பு வழக்கு, இது மாதிரி செய்வினை தோஷம் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி அது வீட்டில் வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து விதமான தோஷங்களை விடுபடுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக கருதப்படுகிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் போதும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.